Hello. Okay, good morning to everybody. Please respond. Anyone, please respond. Good morning, sir. Good morning, Yeah, sir. who's this? Ashwina. Yes, யார் இது? No, sir. Ashwina. Good morning, Ashwin. சொல்லுங்க. Hello. சொல்லுங்க அஸ்வின். டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ஹலோ, டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? அதே மாதிரி நேற்று ஒரு கொஸ்டின் கேட்ட ஞாபகம் இருக்கா இருக்காது? ஆட்டோகேட் பேசிஸ்ல யாராவது கிளாஸ் எடுத்தாங்களா? எவ்வளோ கிளாஸ் எடுத்திருக்காங்க? என்ன டீடைல்ஸ் வேணும்னு கேட்டேன். கொஞ்சம் பார்த்தீங்களா? ஹலோ அஸ்வின். அஸ்வின். ஹலோ. ஹலோ அஸ்வின். சார். யா, நான் நேற்று ஒரு கொஸ்டின் கேட்ட ஞாபகம் இருக்கா? எஸ் சார். என்ன கொஸ்டின் கேட்டேன்? ஆட்டோ இதில் பேசிக் என்னென்ன எது இருக்கும் முடிச்சிருக்கீங்க கேட்டீங்க சார். எஸ்.
உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு டிராயிங் இந்த அந்த ஸ்கெட்சஸ் மட்டும் சார் ஞாபகம் இருக்கு. அது வரைக்கும் நான் தெரியல நினைக்கிறேன் சார். எத்தனை சாப்டர் எடுத்தாங்க? ஷேப்ஸ் என்னங்க? சரி, அவங்கள்ட்ட நான் பேசிக்கிறேங்க. நான் அவங்கள்ட்ட மேனேஜ்மெண்ட்ல பேசிட்டு எப்படி எடுக்கணுமான்னு கேட்டுக்கிட்டு நான் எடுக்கிறேன். நெக்ஸ்ட், ஹலோ, இன்னைக்கு பார்க்கலாமா? வேற யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்ப என்ன முடிச்சிருக்கோங்கிறத ஒரு சின்ன சம்மர் சொல்லுங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு யாராவது ஒருத்தர் ப்ளீஸ். அப் டு டவுன் என்னென்ன போயிருக்கு, என்னென்ன முடிஞ்சிருக்கு, ஒரு சின்னதா ஒரு சம்மர் சொல்லுங்க ப்ளீஸ். பாஸ், ஹலோ, ஸ்கிமேட்டிக்ல என்ன பண்ணோம்? யாருக்காவது ஐடியா இருக்கா? டக்குன்னு ரிமெம்பர் பண்ணி சொல்லுங்க. ஸ்கிமேட்டிக். ஹலோ, ஸ்கிமேட்டிக் ஐடியா இருக்கா? ஸ்கிமேட்டிக்ங்கிறது நார்மல் சர்க்யூட்ஸ், ஒரு 2D சர்க்யூட்ஸை ஸ்கெட்ச் அவுட் பண்ணிட்டு அதுக்கு செக் அவுட் பண்றது, அது ஸ்கிமேட்டிக். அடுத்து பேனல் லேஅவுட்ல என்ன பண்ண நான் நேத்து? அஸ்வின், பாலமுருகன், எனி அதர் கைஸ் ப்ளீஸ் ரெஸ்பான்ஸ். லேசா சொல்லுங்க, ஒரு ரிகால் மாதிரி வச்சுக்கலாம். ஸ்கிமேட்டிக்ல என்ன பண்ணோம், பேனல் லேஅவுட்ல என்ன பண்ணோம், டக்குன்னு சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க பேசினாதான் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரிய வரும். ஹலோ, நீங்க வாய் திறந்து சொன்னாதாங்க நீங்க கத்துக்கிட்டீங்களா இல்லையா, இல்ல என்ன ஐடியால இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வரும். அஸ்வின் குமார் இல்லையா? பாலமுருகன், எனி அதர்ஸ்? ஹலோ, ஐடியா இல்ல? யாருக்கும் ஐடியா இல்லைங்களா? ஸ்கீமேட்டிக்ல 2D பண்ணிட்டு இருந்தோம். அடுத்தது பாத்தீங்கன்னா சாரி, ஸ்கீமேட்டிக் முடிஞ்ச உடனே இதுல பேனல் லேஅவுட்ல வரும்போது பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கெல்லாம் காம்பனன்ட் சென்சார் பண்ணிட்டு அது காம்பனன்ட்ஸ், டெர்மினல்ஸ், இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப இதான் மேஜர் எலக்ட்ரிக்கல் கேரியர்ஸ் டிசைன் செக்டார்னு சொல்றது. ஸோ ஒரு ஸ்கீமேட்டிக் பண்றது எப்படி, ஒரு எப்படி சொல்றது, காம்பனன்ட்ஸ் பண்றது எப்படிங்கிறத பார்க்க போறோம். இதான் முடிச்சிருக்கோம் நம்ம. இப்ப அதோட கண்டினியூட்டி தான் எடுக்க போறோம் இன்னைக்கு. பாத்துங்க,
கீழ இருக்க 4 டூல் பார்க்க போறோம் இப்ப நம்ம. இந்த 1, 2, 3 டூல் இருக்கு. இந்த 3 டூல் முடிச்சோம்னா மேஜர் டூல்ஸ் ஓவர். அடுத்தது நம்ம வந்து எடிட்டிங் டூல்ஸ் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே போலாம். டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு ஆட்டோகேட் பேசிக் கொஞ்சம் லேசா டச் பண்ணி விட்டு போறேன். பாத்துங்க. இதுவரையிலும் நம்ம இண்டிவிஜுவல் காம்போனன்ட்ஸ் தான் இன்சர்ட் பண்ணிட்டு வந்தோம் நேத்து. பேனல் லேஅவுட்டை பொறுத்தவரையிலும் பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸை பொறுத்தவரையிலும் ஐ எம் இன்சர்ட்டிங் சம் எப்படி சொல்றது என்னது இது? ஒரு சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் எடுத்து இன்சர்ட் பண்ணி ஒரு போர்டில் வந்து அது கனெக்டர் கொடுத்து ஒயர் கனெக்ஷன்ஸ் கொடுக்கறத பார்த்துட்டு இருந்தோம். இப்போ எனக்கு மொத்த ஸ்கீமேட்டிக்கே எடுக்கணும்னா இங்கே இருக்கு பாருங்க, இன்சர்ட் பேனல் அசம்பிளி. இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, flip any AutoCAD electrical blacks to footprint blacks. AutoCAD electrical black வந்து footprint black மாத்திக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன். AutoCAD that is add attribute templates as required. template என்ன? basic things to do. அது வந்து நான் வந்து இதுல செய்ய முடியும்னு சொல்லியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா some sample circuits இதுல இருக்கு. and then கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம we are going to heavy, கொஞ்சம் வெயிட் பண்ணி கொடுக்கணும். பாருங்க, ஸ்கீமேட்டிக் சர்க்யூட் சோலார் கொடுத்துருக்கோம் பாருங்க. முதல்ல காம்போனன்ட்ஸ் மட்டும் தான் வச்சுட்டு இருந்தோம். இப்போ பேனல் லேஅவுட்ல கொண்டு வரலன்னா தனியாக கொண்டு வந்துருக்கோம் நம்ம. இது வந்து அசம்பிளின்னு சொல்றது. இது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒயர் கனெக்ஷன்ஸ் லைக் நார்மல் ஸ்கீமேட்டிக் உள்ளது இல்லை இங்க வந்து நிற்கும். ஓகே, இதுல இருந்து காம்போனன்ட்ஸ் எடுக்கணுமோ இல்லை இதையே வந்துட்டு பேனல் போர்டை கன்வெர்ட் பண்ணுமோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒவ்வொரு காம்போனண்டா பிகாஸ் பேனல் போர்டு இஸ் காம்போனன்ட்ஸ் பேஸ்ட்னு சொல்லுவாங்க. காம்போனன்ட்ஸ் வச்சு தான் பண்ணுறோம். இந்த காம்போனன்ட்ஸ் வச்சு இதுல இருந்து எடுத்து யூஸ் பண்றதுனா பண்ணிக்கலாம், இல்லை இது ரெஃபரன்ஸா வச்சும் பண்ணலாம். எதுக்கு இது யூஸ் பண்றது, இன்சர்ட் அசம்பிளின்னு சொல்றது. இதை அடுத்தது காப்பி அசம்பிளி. இதுல ஒரு காம்போனன்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல என்னென்ன ரெஃபரன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கு. இங்க வேற வேற பேனல் லேஅவுட் எடுத்துப்போம். இங்க இருக்கு பாருங்க, சம் பேனல் லேஅவுட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இப்படியே ரைட் கிளிக் பண்ணி பாருங்க, இது எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கு. அது வந்து உங்களுக்கு அதனால உங்களுக்கு அந்த காம்போனன்ட்ஸ் கிடைக்கல. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட்ஸ் எடுத்துருக்கீங்க பாருங்க. ஆர் ஜஸ்ட் வெயிட் ஃபார் 5 minutes, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த டயக்ராம் நான் தனியாக இங்கே காப்பி எடுத்துக்கிறேன். ஸோ வார்னிங் இஸ் எஸ் கொடுத்துருங்க. இந்த க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இது ரன்னிங்ல இருக்கு. இப்போ அந்த டயக்ராம் ஒரிஜினல் இஸ் ஓப்பனிங். ஸோ நான் வந்து ஒரிஜினல் நோ கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்க. நம்ம என்னுடைய இதில் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். நான் ஒரிஜினல்ஸ் நான் வந்து ப்ளே பண்ணக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு டயக்ராமே எடுத்துக்கிறேன் உங்களுக்கு சாம்பிள் ரெஃபரன்ஸ்க்காக. சம் காம்போனன்ட்ஸ் உள்ள இன்சர்ட் ஆயிருக்கு பாருங்க, ஃபுல் செட்.
இப்போ வந்து என்ன பண்ண போறோம் இதுலேருந்து நான் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கலாம். காப்பி அசம்பிளி. இப்போ ஒவ்வொரு இதுக்குமே எதுக்காக அதை சொல்ல வரோம்னா இங்க பாருங்க, ஜஸ்ட் அந்த டாட்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரெஃபரன்ஸ் எலிமெண்ட்ஸ் இஸ் இதில் எடிட் காம்பனன்ட்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, எடிட் லேஅவுட்ல போய் பார்த்தீங்கன்னா அதோட டீடைல்ஸ் என்னென்ன வச்சிருக்காங்கன்னு தெரியும். என்ன இருக்கு பாருங்க. நான் காம்பனன்ட்ஸ் எடிட் பண்ணிக்கிட்டேன். இது ஹைட்ராலிக் மோட்டார் கனெக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு இதுக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. M422, M4425, M433 லைக் தட் நம்பர் த ரெஃபரன்ஸ் கோட்ஸ்னு சொல்றது. இதுல அசம்பிளி கோட், ரெஃபரன்ஸ் கோட், இன்ஸ்டாலேஷன் கோட்ஸ்லாம் இருக்கு. இந்த ரெஃபரன்ஸ் கோட்ஸை நான் காப்பி பண்ணி வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். இது செரல் ரெஃபரன்ஸ் கோட்ஸ்னு சொல்றது நாங்க. காம்பனன்ட் காப்பி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. இது ஐட்டம்ஸ். அது எஸ், I got it now. இப்போ என்னன்னா, இப்போ காப்பி அசம்பிளினா ஒரு செட், இப்போ ஏற்கனவே இன்சர்ட் பண்ணியிருக்க ஒரு காம்பனண்ட்டை காப்பி எடுத்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இங்க அதுக்கு தான் இந்த மாதிரி தான் இங்க வராங்க. இங்க பாருங்க, காப்பி அசம்பிளி எந்த எலிமெண்ட் வேணுமோ this is a power source PS3 311 24 VDC பவர் சோர்ஸ் நான் காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். this is an assemblyனா இதான். ஸோ இது மாதிரி நம்ம எலிமெண்ட்ஸை காப்பி எடுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேஸ் ட்ரேஸ் சீக்வன்சஸ் நம்பர்ஸ். இப்போ இது மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இப்பயே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல மாற்றங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு காம்பனண்ட் வந்து அடிஷனலாக 2 இடத்துல நான் காப்பி எடுத்து டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கேன். இது மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதோ இல்லை டெஸ்ட் பண்ணிட்டு போதோ எரெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் சொல்லுவாங்க அதுக்கு டேம். இங்க நம்ம வந்துட்டு இங்க ஒரு மாடல் இங்க வந்து ஜெனரல் எலக்ட்ரிக்கல் எரெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் சொல்லுவாங்க. இங்க வந்து மாடல் அண்ட் டெஸ்டிங் கூட சொல்லலாம். மாடல் அண்ட் டெஸ்டிங்னா நம்ம வந்து ஒரு காம்பனன்ட்ஸ் மாடல் பண்றோம் ஃபுல் சர்க்யூட்ஸ். ஆஃப்டர் தட் நம்ம வந்து என்னென்ன செய்யணுமோ நம்ம செஞ்சுட்டு அப்போ வரும்போது சேம் காம்பனன்ட்ஸை டூப்ளிகேட் பண்ணியிருப்போம், இல்லை வேற ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் உள்ளக்குள்ளார நடந்திருக்கும். அப்போ நீங்க என்ன செய்வீங்க? அப்போ சீக்வன்சஸ் எப்படி இருக்கும்? யாராவது ஒருத்தர் சேம் சீக்வன்சஸ் நம்பர் தானே இருக்கும். ஹலோ, எஸ் சார். அப்போ என்ன செய்யணும்? இங்க பாருங்க, ரேஸ் சீக்வன்சஸ் ஐட்டம் நம்பர் starts with 1 process blanks if items process blank items only. இல்லை வந்து டெக் ப்ராசஸ் ஆல்னு கொடுத்துட்டு ஓகே பண்ணீங்கன்னா வாட் ஆர் ஆல் த மாடிஃபிகேஷன்ஸ். பட் இது வந்து ஃபைனல் ஸ்டேஜில் தான் பண்ணிக்கணும். நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணமோ அந்த எல்லா சீக்வன்ஸும் மாறி வந்திருக்கும், ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நம்பரிங், தட் இஸ் காம்பனன்ட் டேக் நம்பரிங் ஷுட் பி மோர், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷன் கோட் எனக்கு வேணும். எங்க இதுல பிக் மாஸ்டர்
இதுல இன்ஸ்டாலேஷன் கோட் கிடையாதுன்னு சொல்லிச்சு. சப்போஸ் வேற காம்போனன்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இருங்க. இதுலயும் இல்ல. இப்ப எல்லாத்துலயும் லொகேஷன் கோட் தான் போட்டிருக்காங்க இதுல. நான் இதுல வச்சிருந்தேன் பாத்தீங்களா பெக் மாஸ்டர்ல. இதனால தான் ஒரு எலிமெண்ட் நானே போட்டேன் மேனுவலா. சரிதா பாஸ்? ஹலோ. எஸ் ஸோ சார் நான் தெரியும் சார். சம் டம்மி வேல்யூ என்ட்ரி பண்ணியிருக்கேன். அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வேற காம்போனன்ட்ஸ்க்கு இதை அசைன் பண்ணணும்னா அந்த காம்போனன்ட்ஸ்க்கு இதை அசைன் பண்ணலாம். அதுக்காக தான் இது. அதாவது இது மாஸ்டர் காம்போனன்ட்ஸ்னு சொல்றது இதெல்லாம். இப்போ வந்து ஒரு பேனல் லேஅவுட்ல ஒரு பார்ட் வந்துட்டு மாஸ்டர் காம்போனண்டா வருதுன்னா அதுக்குள்ள என்ன கோடு, இன்ஸ்டாலேஷன் கோடு எல்லா எலிமெண்ட்டுக்கும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா இதை யூஸ் பண்ணீங்க. இதுல ஒண்ணும் இல்லை. இங்க பாருங்க, இப்ப எடிட் காம்போனன்ட்ஸ்குள்ள வருவாங்க. இதுல போயிட்டு எடிட் ஃபுட் பிரிண்ட். இதுல வந்து நம்ம திரும்ப அந்த இடத்துல காம்போனன்ட்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இன்ஸ்டாலேஷன் கோட். ஏன்னா இன்ஸ்டாலேஷன் கோட் எதை ரெஃபரன்ஸ் கொடுக்குது? பாஸ் இன்ஸ்டாலேஷன் கோட் எதை ரெஃபரன்ஸ் கொடுக்குது? சொல்லுங்க பாஸ். எந்த இடத்துல லொகேட் பண்ணியிருக்க ஒரு டிவைஸை, எந்த இடத்துல ஒரு காம்போனண்ட்டை எந்த இடத்துல லொகேட் பண்றாங்கிற இதை இன்ஸ்டாலேஷன் கொடுக்கும். அது எல்லா இடத்துக்கும் காப்பி பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுங்க. அடுத்தது இன்ஸ்டாலேஷன் கோட் மாதிரி லொகேஷன் கோட் எனக்கு வேணும். இப்போ வந்து ஒரு ஸ்கீமேட்டிக்ல நேற்றே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த பேனல் லேஅவுட்ல சொன்னேன். என்ன சொன்னோம்? ஒரே பேனல் லேஅவுட்ல 4-5 ஸ்கீமேட்டிக் கூட வைக்கலான் இருக்கும். இப்போ 4-5 ஸ்கீமேட்டிக்கான காம்போனன்ட்ஸ் வச்சிங்கன்னா என்ன நடக்கும்? யாருக்காவது ஐடியா இருக்கா? ஹலோ, யாருக்காவது ஐடியா இருக்கா? இப்போ என்னன்னா அந்த ஸ்கீமேட்டிக் ஏற்ற மாதிரி ஸ்கீமேட்டிக் பார்ட்டி ஏன்னா பார்ட்டியே தனியாக ஒரு லொகேஷன் கோடு கொடுத்து அந்த லொகேஷன் கோடு எல்லா காம்போனன்ட்ஸ்க்கும் காமனா கொடுத்துடணும். புரியுதா? ஒரு 4 ஸ்கீமேட்டிக் 5 ஸ்கீமேட்டிக்னா லொகேஷன் ஏ, லொகேஷன் பி, லொகேஷன் சி, லொகேஷன் டி, லொகேஷன் இ, அது மாதிரி ஒரு 5 லொகேஷனை டிஃபைன் பண்ணிக்கிட்டு அந்த டெட்டர்மினேஷன் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு கோட் கொடுப்பாங்க. கம்பெனி பீப்புள்ஸே கொடுத்துருவாங்க. நீங்களே எதுவும் செய்யணுங்கிற அவசியமே இல்லை. கம்பெனி பீப்புள்ஸ் will give all of the references to you. அந்த ரெஃபரன்சஸ் மட்டும் நீங்க காம்போனன்ட்ஸ் இன்சர்ட் பண்ணும் பொழுது அந்த காம்போனன்ட்ஸ் லொகேஷனுக்கும் இன்ஸ்டாலேஷன் லொகேஷனுக்கும் நீங்க கொடுத்துருக்கணும். அதான் நான் செஞ்சது. வேற எதுவும் புதுசு கிடையாது. காம்போனன்ட்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கும் எல்லாத்துக்குமே நீங்க அதை கொடுத்துடணும். அதுக்காக தான் இதை காப்பி பண்ண சொல்ல வைக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மவுண்டிங் கோட், எந்த இடத்துல அதை ஃபிக்ஸ் பண்றோங்கிறது. மவுண்டிங் கோட், குரூப் கோட், இந்த 4மே காப்பி எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி ரீநேம் பேனல் லேயர்ஸ்னா இப்போ பேனலுக்கு என்னென்ன லேயர்ஸ் இருக்குங்கிறது சொல்லியிருக்கோம். சப்போஸ் எனக்கு ஒரு டயக்ராம் இருக்கு. இந்த டயக்ராம்ல வந்து என்ன பண்ண போறேன்? இப்போ பர்டிகுலர் லேயர் ரீநேம் பண்ணணும். புது நேம் கொடுத்து ஓகே பண்ணுங்க. அந்த லேயர்ல உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் ஃபுல்லா புது லேயருக்கு மாறிடும். இது கம்பெனியில கொடுப்பாங்க. இதுவும் கம்பெனியில டிஃபைன் பண்ண வேண்டிய ஒரு ஐட்டம். அடுத்தது அப்டேட் ஃபுட்பிரிண்ட் லேயர்ஸ். இப்போ எந்த எலிமெண்ட்ஸ் அந்த ஒரு பர்டிகுலர் லேயர்ல வச்சிருக்கோமோ அதை பிக் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இந்த எலிமெண்ட்ல உள்ள லேயர்ஸ் ஃபுல்லா நான் அப்டேட் பண்ணணும். சார், இந்த லேயர்ஸ்ல உள்ள எலிமெண்ட்ஸ் ஃபுல்லா நான் அப்டேட் பண்ணியிருக்கேன்னா இதை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகே, குறிச்சிங்க. சாரி, பார்த்துங்க. அடுத்த கேஸ் இதுல வந்து என்ன செய்யறோம்னா டேட்டா பேஸ் எடிட்டர். இந்த இப்போ எடுத்திருக்கோம்ல காம்போனன்ட்ஸ், டீடைல்ஸ், சர்க்யூட்ஸ் எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா ஒரு டேட்டா பேஸ் தட் சாஃப்ட்வேர் இஸ் ஹேவிங் அலாங் வித் தட் இன்ஸ்டாலேஷன் வரும்போது என்னென்ன டைப் ஆஃப் காம்போனன்ட்ஸ் எனக்கு வேணும், அது எப்படி எல்லாம் பண்ண போறேன் அதை கொடுத்துட்டீங்கன்னா ஃபுட் பிரிண்ட் டேட்டா பேஸ் எடிட்டர் ஸ்கீமேட்டிக் இதுலேருந்து எடுத்து இங்க பாருங்க என்ன சொல்லுது. இதுல 2 டைப்ஸ் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கு.
ஐட்டம்ஸ் இருக்கு, 2 டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்கு. இதுல என்ன பண்ண போறோம் நம்ம? எடிட் எக்ஸிஸ்டிங் டேபிள். இதுல who are all the manufacturers எல்லார் லிஸ்ட் இதுலயே வந்துருச்சு. இப்ப ஷிண்டர் எலக்ட்ரிக் பாருங்க, அவங்க ஐட்டத்துல, அதாவது ஷிண்டர் எலக்ட்ரிக்கல்ஸ்ல இருந்து வந்திருக்கு நம்மளுக்கு வந்திருக்க கோட். இதுல எடிட் ரெக்கார்ட், இதுல போய் என்ன பண்ணிக்கலாம், கேட்டலாக் நம்பர், ஹியர் லுக்அப்ல போயிட்டு அடுத்து பாருங்க, இதுக்கு இல்ல, if you want, you can add it as usual. நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியாச்சு. இதுக்கு அசம்பிளி கோட் தேவையில்லை, அதாவது ஆப்ஷனல்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு காம்பனன்ட்ஸ்ல அசம்பிளி கோட் தனியா, அது நீங்க வந்து பிசிபில வைக்கும் போது மட்டும் தான் அசம்பிளி கோட்ஸ் அப்ளை ஆகணும். இது காம்பனன்ட்ஸுக்கு தனியா தேவை கிடையாது, தேவைப்பட்டா நீங்க போட்டுங்க. அடுத்தது இதுக்கான டிராயிங் ஃபைல் இங்க இருக்கு. browse and locate a drawing file for the component and then blacks. ஸ்கிரீன்ல இருந்தா கூட பிளாக்ஸ் பிக்கப் பண்ணிக்கலாம். இல்ல பிளாக்ஸ் இல்லையா, நீங்களே ஜாமெட்ரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு உள்ளார கொண்டு வரதுக்கு இது ஐகான் மெனுல நம்ம சிம்பிள் லைப்ரரிஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம்னா இங்க இருக்கும். என்ன டைப் காம்பனன்ட்ஸ்ங்கிறதுக்கு கீழே சம் கமாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, அதே மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் முடிஞ்சிச்சா, சேவ் மட்டும் பண்ணிட்டு அடுத்தது எடிட் பண்ணோம்னா, சேவ் பண்றதுக்கு இந்த கண்ட்ரோல் சேஞ்சஸ் பண்ணிருந்தீங்கன்னா, இல்ல இந்த காம்பனன்ட் எனக்கு தேவையில்லை டெலிட் பண்றதுக்கு கீழே இருக்குது ஆட் நியூ. இப்ப புதுசா ஒரு காம்பனன்ட் ஆட் பண்ணணும். லொகேஷன் கோட், தட் இஸ் கேட்டலாக் நம்பர், அதெல்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. கேட்டலாக் நம்பர் அந்த பிளாக்ல வந்துட்டு என்ன, அதுக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது காம்பனன்ட்ஸ் பேனல் லைப்ரரியில என்ன நேம் டிஸ்பிளே ஆகணும், அதுக்கான ரெஃபரன்ஸ் டிராயிங் கண்டிப்பா வரும். அதுக்கு ப்ரௌஸ்ல போயிட்டு எடுத்துங்க. இது நார்மல். இல்ல அதே மாதிரி ஸ்கிமேட்டிக்ல நான் காம்பனன்ட்ஸ்லாம் வச்சிருக்கிற ஐகான் மெனு, இதுல வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இந்த பேனல் லேஅவுட்டுக்கு அடாப்ட் ஆகும் வருதா. சப்போஸ் எனக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட்ஸ் பண்றேன், ஐ எம் நாட் யூசிங் எனி எக்ஸிஸ்டிங் காம்பனன்ட், இப்போ எதுவும் பண்ண போறது இல்ல, அதுக்கு பதிலா என்ன செய்யறோம், சப்ளையர் ஆர் வெண்டர் இஸ் கிவிங் ஆல் த ரெஃபரன்ஸ் டிராயிங்ஸ், ரெஃபரன்ஸ் பிளாக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டார் வெண்டர். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, டிசைன் பண்ணும் பொழுது, ஹலோ ஹலோ இப்ப வெண்டர் வந்து உங்களுக்கு எல்லா தேவையான ரெஃபரன்சஸ் கொடுத்துருக்காரு, புரிஞ்சுதா. இப்ப நீங்க என்ன செய்வீங்க, கொஸ்டின் அங்கதான். இப்ப என்ன செய்யணும், ஆட் நியூ கொடுத்துட்டு மேனுஃபேக்சரர், கேட்டலாக் நம்பர், அசம்பிளி கோட் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம அந்த காம்பனன்ட்ஸையும் உள்ளார கொண்டு வந்து வைக்கலாம். இப்ப மேனுஃபேக்சரர் சம் ஏபிசி, கேட்டலாக் நம்பர் சம் நம்பர், அசம்பிளி கோட் தேவைப்பட்டா கொடுங்க, ஃபங்க்ஷன் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த ஒரு காம்பனண்ட் வந்து வெண்டர் சப்ளை பண்றாருன்னா என்ன பர்பஸ்க்காக அந்த காம்பனண்ட் உள்ளார கொண்டு வரப்படுகிறது, அதுக்கான ரெஃபரன்சஸ் சும்மா நான் ரஃபா டைப் பண்றேன். பட் ஆக்சுவலா அவங்க கொடுக்குற என்ன பர்பஸ்க்காக இந்த காம்பனன்ட்ஸ் வைக்கிறோமோ அதை கொடுக்கணும். பேனல் பிளாக் நேம் SAM1, category number, under which category you are going to place. இது அன்னைக்கு ஐகான் பேனல் லேஅவுட்ல இன்சர்ட் பண்ணும்போது நீங்க பார்த்திருப்பீங்க. சர்க்யூட் பிரேக்கர்ஸ், ஃபியூசஸ், டைம் ரிலேஸ், சுவிட்சஸ், கண்ட்ரோல்ஸ், அதுல எந்த கண்ட்ரோல்ல இந்த காம்பனன்ட் வந்து சேரணும். அடுத்தது அதோட இது டெம்ப்ளேட், WDLMனா டெம்ப்ளேட், அதோட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கீமேட்டிக்ல
ஸ்கிமேட்டிக் பிளாக் நேம் இருக்கா? கமாண்ட் லிஸ்ட். இதுக்கு என்னென்ன கமாண்ட் யூஸ் பண்ணா அதுக்கு இன்சர்ட் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு கமாண்ட் கொடுப்பாங்க. அது அடுத்தது ஜெனரல் நோட்ஸஸ். கீழே பாருங்க, நான் சும்மா ரஃபா தான் போட்டேன். வந்திருக்கா? சே எஸ் ஆர் நோ. எஸ் சார். சேம் Yes, கேஸ் sir. எனக்கு இதே மாதிரி இந்த காம்பனன்ட் டூப்ளிகேட் வேணும். ஆட் காப்பி வந்திருக்கா? அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட்டு. தென் இதுல பாருங்க, அவங்க எதுவுமே கொடுக்கல. இது பிஎல்சி சர்க்கியூட். இந்த பிஎல்சிக்கு நேம் கொடுத்துருக்காங்க. அந்த என்ன பிளாக் நேம், அந்த பிளாக் நேம் கொடுத்துட்டு ஓகே பண்ணிடணும். இதுல வந்து கீழே வந்து பாருங்க, these are all called as user components. நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கலாம், டைம் இருக்கு, அவசரம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து டியூஸ்டே வரலையும், நெக்ஸ்ட் டியூஸ்டே வரலையும் இருக்கு, பிளஸ் 2 or 3 days கூட உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நாளைக்கு நாளான்னைக்கு எலக்ட்ரிக்கல் கேட் இந்த எப்படி சொல்றது ஸ்பெசிஃபிக்கா உள்ள ஏரியா முடிஞ்சிடும். மேக்சிமம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தான் ஆகுது, வேலன் வெளியிலே முடிச்சிருவேன் நான். உங்களுக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்கு, அவசரம் இல்லை. நோட்ஸ் எடுக்கிறவங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஆட்டோ கேட் வேணும்னா நீங்க வந்து உங்க ஹெச்ஓடி கிட்ட பேசுங்க. அவங்க 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 எங்க ஆளுங்கள்ட்ட பேசுனாங்கன்னா நான் வேணா உங்களுக்கு ஆட்டோ கேட் பாக்குறேன். ஒரு பிரஷ் அப் மாதிரி எடுத்து விட்றேன். கொடுத்தாச்சா? ஒரு காம்போனன்ட் எனக்கு தேவையில்லை, முடிஞ்சு போச்சா? நமக்கு கிரியேட் பண்ண காம்போனன்ட் இது மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை இருக்கிறதே நான் வந்து ரீமாடிஃபை பண்ணணும், எடிட். ஏன்னா ஒரு காம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது அட் டயத்தில் வந்து இப்படி நார்மலான ஒரு பிளாக் கொடுப்பாங்க, சிம்பிள் டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதை நம்ம வச்சு பண்ணிடுவோம். ஆஃப்டர் சம் டைம் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? we have to be modify it based upon the requirement. ஒன்று ஒரிஜினலும் வேணும், டூப்ளிகேட் வேணும்னா ஹார்ட் காப்பி போட்டு பண்ணுங்க. எனக்கு ஒரிஜினல் வேணும்னா எடிட் அவுட் பண்ணிடுங்க. எடிட் பண்ணிட்டு அந்த காம்பனண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்க. அதே மாதிரி சேவ் அண்ட் எக்ஸிட். சேஞ்சஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா சேவ் பண்ணுறது இது. குவிட்னா எனக்கு சேவ் பண்ண வேண்டாம், நேரடியாகவே வெளில போயிடலான்னு குவிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இதுல வந்து ஃபுட் பிரிண்ட், பேஸ் ஃபுட் பிரிண்ட்டுக்கான லேஅவுட் இது. இதுல கிரியேட் நியூ டேபிள் இங்க பாத்துங்க. தெரியுதா பாஸ்? இங்க பாத்துங்க. சும்மா ரஃபான் நேம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கப்ப. இப்ப ஆக்சுவலா வேணும்னா அவங்களுக்கு என்ன பர்பஸ்க்காக அந்த காம்பனன்ட்ஸ் கொண்டு வரீங்களோ அந்த ப்ராப்பர் பிளாக் நேம் இங்க கொடுக்கணும். கமெண்ட்ஸ், என்ன கமெண்ட்ஸ் இங்க வேணும்? இதுக்கு ரெஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்லுது. இந்த கோடு வந்துட்டு கோட்ல தப்பு இருக்கு. இந்த ஃபைல் இல்லை என்கிட்ட வரலங்குது. ஆக்சுவலா என்ன ஒரு என்ன பர்பஸ்னா, இங்க ஒரு கொடுக்கறது டிராயிங் நேம். என்ன டிராயிங் நேம் இருக்கோ அந்த டிராயிங் நேம் கொடுத்துட்டு ரெஃபரன்ஸ் பாத்தில் வச்சிடணும். அது காம்பனன்ட்ஸ்க்கான டிராயிங் நேம். அது அந்த ரெஃபரன்ஸ் பாத்தில் வச்சிட்டிங்கன்னா தட் காம்பனன்ட் வில் பி ஆடட் டு that is to the regular panel layout component. யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? இல்லை எனக்கு புரியல சார், ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க, இல்லை எனக்கு நீங்க பேசுறது புரியலங்கிறவங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கேஸ் நம்ம பார்த்தோம்னா கண்டியூட்.
தட் இஸ் கண்டியூட் மேக்கர்ஸ். கண்டியூட்டுங்கிறது நாலு ஸ்கீமேட்டிக்ல வரும்போதே நம்ம பார்த்தோம். ஸ்கீமேட்டிக் லேஅவுட்டுக்குள்ளார வாங்க. கண்டியூட் போட்டிருக்கோம் பாருங்க. இருக்கான்னு தெரியல பாப்போம். இல்லாட்டி ஒரு கண்டியூட் வச்சு காட்டுறோம். இதுல வச்சிருக்கோம். இங்க பாருங்க, இதான் கண்டியூட்னு சொல்றது. ஸோ கண்டியூட்ஸோட யூசேஜ் என்ன? கனெக்டர்ஸ். கண்டியூட்ஸ்னா கனெக்டர்ஸ்னு சொல்றது. இதுல வந்து இங்க இருக்கு பாருங்க. இருக்கா? இந்த மேனுஃபேக்சரிங் இன்ஃபர்மேஷன்ஸ்ல எடிட் அவுட் பண்ணணும். என்ன சொல்லியிருக்கு பாருங்க மெசேஜ். ஹலோ, ஒரு கண்டியூட்டோட இதை பிக்கப் பண்ணியிருக்க வச்சாச்சு. இங்க பாருங்க, ஒன் செகண்ட் நான் செஞ்சு காட்டுற பாருங்க. மேக்கர் டூல்ஸ். இது வந்து ஒரு WFRM2 ALL or WNet.ls ஃபைல்ல ப்ராஜெக்ட் டேட்டாபேஸ்ல அதை அப்டேட் பண்ணி வச்சிரும். இது எதுக்காகனா, இந்த கண்டியூட்ஸ் நான் இருக்கிறத தான் எடுத்திருக்கேன். அது வந்து அப்டேட் பண்ணி வச்சிருக்கேன். சப்போஸ் சில கண்டியூட்ஸ் மேனுஃபேக்சர்லேருந்து வருது, நியூ மேனுஃபேக்சரர் he is supplying some component. அந்த கண்டியூட் உள்ளார வச்சு நம்ம டேட்டாபேஸ்ல சேர்க்கறதுக்கு இதை யூஸ் பண்ணு. அதுக்காக இதை வச்சுக்கலாம். அடுத்த கேஸ், இதுலயும் பாருங்க, கண்டியூட் ஆர் ஒயர் வே. இது என்னன்னா, ஒரு கண்டியூட் கனெக்ஷன் பண்ணிட்டு அந்த கண்டியூட்ல இருந்து எங்கெங்கெல்லாம் ஒயர் போயிருக்கு. இப்போ நான் ரஃபா தான் போட்டிருக்கோம், அதுல நம்ம எந்த ஒயர் கனெக்ஷனும் கொடுக்கல. ஸோ அதனால ரிசல்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஃபுல் கண்டியூட் யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு, கண்டியூட் மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு இது பயன்படுத்தலாம். ஃபுல்லா ஒரு ஸ்கீமேட்டிக் போட்டு இங்க எடுக்கப்பட்ட ஒயர் ஒவ்வொன்றும் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் பண்றோம் அந்த இன்ஃபர்மேஷன் இது கொடுக்கும். அடுத்தது எடிட் கண்டியூட் மேக்கர். மாடிஃபை பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுங்க. குறிச்சிங்க, இதை மாடிஃபை பண்ணுவது கண்டியூட்டை. இதுல போயிட்டு நத்திங் பட் கம்பெனிஸ் வேற இருக்கான்னு பாருங்க. 2 இருக்கு பாருங்க. மினி குயிக் பின் கனெக்டர், 3 பின் சிஸ்டம், நார்மல் கனெக்டர். இருக்கா? அடுத்தது கண்டியூட் மேக்கர் ரிப்போர்ட். ஆக்டிவ் டயக்ராம்ல மட்டும் எடுத்துக்கிறேன். ப்ராஜெக்ட்னா மொத்தத்தை எடுக்கும். நோ டேட்டா டு டிஸ்பிளே. வருது பாருங்க, டு வால். என்னென்ன ஓப்பன்ல வச்சிருக்கோமோ எல்லாத்தையும் கொடுத்து ஓகே பண்ணி பாருங்க. செக் பண்ணுது போய் எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் ரன்னிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கோ எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கும்.
என்ன சொல்லுது பாருங்க. இதுல எந்த கண்டியூட்ஸும் கனெக்ஷன்ல இல்லைன்னு சொல்லுது. எனக்கு கண்டியூட்ஸ் கனெக்ஷன்ல இருந்துச்சுன்னா சொல்லும். இங்க செக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலா 2 லேஅவுட்ஸ் வச்சிருக்கோம். இது கண்டியூட்டை அக்செப்ட் பண்ணல. அது தட்ஸ் த வை இது கண்டியூட்டை அதை அக்செப்ட் பண்ணிக்கல. நெக்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா வயர் கண்டியூட் ரூட்டிங் டயக்ராம். இதெல்லாம் எடிட்டிங்காக யூஸ் பண்றது. இது வந்து ஒரு டயக்ராம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்கீமேட்டிக் போட்டிருக்கீங்க. அந்த ஸ்கீமேட்டிக்ல இந்த மாதிரி கண்டியூட்ஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்தீங்க. அந்த கண்டியூட்ஸ் இது என்ன பண்ணணும்னா ரீட் பண்ணிட்டு கண்டியூட்ஸை ரீட் அவுட் பண்ணிக்கிட்டு இதுல இருந்து என்ன செய்யும், டீடைல்ஸ் எடுத்து அந்த எந்தெந்த வயருக்கு எந்தெந்த டெர்மினல்ஸ் கனெக்ட் ஆகுது அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இது கொடுக்கும். நெக்ஸ்ட் கேஸ் எக்ஸ்ட்ராக்ட் வயர் டீடைல்ஸ். இது வந்து ப்ராப்பரா கண்டியூட் போட்டு கனெக்ட் பண்ணிருக்கல வயர் எத்தனை எந்த வயர் ஃப்ரம் டு டூ கனெக்ஷன்ஸ் அண்ட் தென் ஹவு மச் கெப்பாசிட்டி எவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல வந்துடும். ஸோ now we are completed panel layout and then schematics. components na schematics னு அர்த்தம். ரெண்டுத்தையும் நான் முடிச்சாச்சு. இது முடிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க. ஹலோ ஹலோ இது முடிஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு இது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். என்னது டிசைன் சைடு இஸ் ஓவர். குறிச்சிங்க. இதோட முடிஞ்சிருச்சு. டிசைன் சைடு முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல அப்டேஷன்ஸ் அண்ட் எடிட்டிங் அண்ட் அப்டேஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் சைடு மட்டும் உங்களுக்கு பெண்டிங் இருக்கு. இப்போ என்னென்ன முடிச்சிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஒயர் எடுத்தா ஒயரோட டீடைல்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். காம்பனன்ட்ஸ் எடுத்தா காம்பனன்ட் டீடைல்ஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். பேனல் லேஅவுட் எடுத்தா அது ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த ஒரு மெனு மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. இப்போ என்ன செய்ய போறோம் ஆக்சுவலா? இப்போ இதுவரையில என்னென்ன பண்ணோம், இப்போ என்ன செய்ய போறோம்? யாராவது ஒருத்தர் அப்படியே எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. ஹலோ, யாராவது ஒருத்தர் அப்படியே எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கன்னு கேட்டா. ஹலோ, ஸ்கீமேட்டிக்ல வந்து நம்ம 2D ஸ்கீமேட்டிக்ஸ் முடிச்சோம். பேனல் லேஅவுட்ல வந்து பேனல் லேஅவுட்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் வச்சாச்சு. அதுல வந்து காம்போனன்ட்ஸ் ஆட் பண்றது எப்படி, அதோட டேட்டா பேசஸ் என்ன, அந்த டேட்டா பேசஸ்ல எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் எடிட் அவுட் பண்ணலாம், அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் முடிச்சோம். இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க. ஐடியா இருக்கா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சர்ஃபர்ங்கிறது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ரீஃப்ரெஷ் பண்ணணும். இப்போ ஃபுல் ஸ்கீமேட்டிக் போட்டாச்சு. இப்போ ஸ்கீமேட்டிக் டு பி கோயிங் டு பி எண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு செக்கிங் பண்ணி அனுப்பணும். அதுதான் இப்ப பார்க்க போறோம். ஒரு சின்ன டேட்டாஸை செக்கிங் பண்ணி அந்த டேட்டாஸ் பர்ஃபெக்டா இருக்கா, இது என்ன இருக்கான்னு செக்கிங் பண்ணி அனுப்பலாம். இதுக்கு பேஸ் இதுக்கு வந்து சர்ஃபர்னு சொல்வாங்க. அது செக்கிங்ல 2 விதம் உண்டு. ஒன்னு நம்பரிங். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னேன். இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கா ப்ராஜெக்ட்ல என்ன, ப்ராஜெக்ட்ல என்ன பண்றாங்கிற ஐடியா இருக்கா? ப்ளீஸ் எனிஒன் அன்மியூட். யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. எஸ் சார். இப்போ என்ன செய்யணும், இப்போ நம்பர் ஆஃப் டிராயிங்ஸ் இருக்குமா,
ஸ்கீமேட்டிக்ல நம்பர் ஆஃப் டிராயிங்ஸ் இருக்கு. இதுல அது என்னது, பேனல் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிராயிங்ஸ் வச்சிருப்போம். இப்போ வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு? சொல்லுங்க, என்ன மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு? ஹலோ, Sir, question not wrong. சேம் நம்பரிங், காம்போனன்ட் டேக்கிங் சொல்றோம்ல. காம்போனன்ட் டேக்கிங்ல என்ன, காம்போனன்ட் நம்பரிங் தானே. Yes, sir. அது எல்லா இடத்துலயும் சில சம்டைம்ஸ் அது வந்து டிசைனர்ஸ் இல்ல அது டிராஃப்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதை இங்கே வந்துட்டு டிசைனர்ஸ் சொல்ல முடியாது. டிசைனர்ஸ்ங்கிறவங்க பேசிக்கா ஸ்கெட்சப் பண்ணி கொடுக்குறவங்க டிசைனர்ஸ். இதுல வந்து டிராஃப்டர்ஸ். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், சம் ஸ்கெட்சை டிராஃப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஒரே காம்போனன்ட் நம்பரோ இல்லை ஒரே டேக் நம்பரோ எல்லா இடத்துலயும் வந்திருந்தா என்ன பண்ணுவீங்க? ஹலோ, சிக்கல் தானே. Confusion. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இப்போ ப்ராஜெக்ட் வைடு அப்டேட் பிளாக்ஸ் அண்ட் அப்டேட் ஆர் ட்ரீ டேக்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் இப்போ முடிஞ்சு போச்சு, சீட் வருது பாருங்க, அப்படியே வந்ததை பார்த்துங்க. குறிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக குறிச்சிக்கலாம். குறிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு மெசேஜ் மாதிரி கொடுங்க, நான் வந்து வெயிட் பண்றேன், 5 நிமிஷம் கூட தரேன். தாராளமாக நோட்ஸ் மாதிரி எடுத்துங்க. உங்களுக்குள்ள அவங்க வீடியோ கூட தருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுல ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்க, ப்ராஜெக்ட் வைஸ்ல என்னென்ன டீடைல்ஸ் பண்ண போறோம். காம்போனன்ட் ரீடேக் பண்ணணும், செக் பண்ணிட்டு காம்போனன்ட் ரீடேக் பண்ண போறோம். காம்போனன்ட்ஸ் கிராஸ் ரெஃபரன்ஸ், பேஸ் ரேட், பேஸ் கேட்டலாக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதர் திங். ஒயர் நம்பர், சிக்னல் டேக், சிக்னல் ஃப்ரம், சிக்னல் டு, அந்த ஒயர் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ரீடேக் பண்ண சொல்றோம். இடையில லேடர்ஸ் ஏதாவது நான் பயன்படுத்தி இருந்தேன், லேடர்ஸ் கூட ரீடேக் பண்ணிடலாம். அடுத்தது என்ன ஃபார்மேட்டுக்கு பண்ணணும், ஷீட்ஸ். இப்போ 10 ஷீட் இருக்குன்னா பர்சன்டேஜ் எஸ்ங்கிற ஃபார்மேட்ல அது உட்காரும். இப்போ ஸ்டார்ட்ஸ் வித் 1, பர்சன்டேஜஸ் ஸ்டார்ட்ஸ் வித் 1. இதில் 2 டைப்ஸ் உண்டு, ரீசீக்வன்சஸ். இந்த ஷீட்டை நம்பர்ஸை நான் வந்து ப்ராப்பராக ஆர்டர் பண்ணணும், 1 2 3 4ன்னு. இது ரீசீக்வன்ஸ் வித் 1, இல்லைன்னா பம்ப் அப் அண்ட் டவுன் வித் வேல்யூ, ஜீரோஸ் வேல்யூ சர்ச் பண்ணுறது உண்டு. ரீசீக்வன்ஸ் பண்ணுறது நல்லது. drawings, any other format you need you can set it here. drawing நம்பருக்கு or starting with A, alphabetically வர சொல்றேன். ஏன்னா என்ன பிரச்சனை பாஸ், ஷீட் என்னன்னா டிராயிங் என்ன சொல்லுங்க. இப்ப ஐடியா வந்திருக்கு உங்களுக்கு, சொல்லுங்க பாஸ். யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. ஹலோ, சொல்லுங்க பாஸ். புரியல sir. தெரியல. அதாவது ஷீட்டுங்கிறது என்னன்னா, நம்ம சப்போஸ் ஸ்கீமேட்டிக்ல ஒரு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி வச்சிருக்கீங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் 1 2 3ன்னு சொல்லிட்டு ஷீட் நம்பர் 4 ஷீட் வைக்கிறீங்கன்னு வச்சீங்கன்னா, ஒரு 10 ஷீட் 12 ஷீட் இருக்கு, அதோட சீக்வன்ஸ் நம்பர். அடுத்தது டிராயிங்ஸ் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஷீட்டுக்குள்ளார ஒரு ஷீட்ல எத்தனை ஒரு டிராயிங் இருக்கணுங்கிறது ரூல்ஸ். உங்களுக்கு கிளாரிட்டியோட வேணும், ஒரு ஷீட்டுக்குள்ளார ஒரு ஸ்கீமேட்டிக் வச்சுக்கங்க, சேஃப்டி, குழப்பம் இல்லாம இருக்கும். இப்போ ஒரு 10 ஸ்கீமேட்டிக்னா 10 ஷீட் வச்சுங்க, தப்பே கிடையாது. அப்பதான் வந்துட்டு ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கோ இல்ல கிளீனா டேட்டா பேஸ் எடுக்கிறதுக்கோ உங்களுக்கு வசதியா இருக்கும். சப்போஸ் 10 டயக்ராம் ஒரே ஷீட்ல வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஹலோ, கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். இப்போ ஸ்கீமேட்டிக் 1 ஒரு ஷீட்ல போடுங்க, அது தனி டயக்ராமா ஸ்டோர் பண்ணுங்க. ஸ்கீமேட்டிக் 2 தனி ஷீட்டை வச்சுக்கங்க. ஸ்கீமேட்டிக் 3 தனி ஷீட்டா வைங்க. இது மாதிரி ஒவ்வொரு பார்ட்லயும் தனித்தனி ஸ்கீமேட்டிக்ஸ் தனித்தனி நேம்ல வச்சுக்கங்க. அடுத்த கேஸ், அந்த டிராயிங்ஸுக்கு என்ன ஆல்பபெட்ஸ்னு நேம் கொடுக்க போறேன், ஏபிசிடின்னு கொடுக்கலாம், அதை வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அடுத்தது அதர் கான்ஃபிகரேஷன்ஸ். இங்க பாருங்க என்ன கேக்குது பாருங்க, என்ன சொல்லுது,
காம்போனன்ட்ஸ் டேக்கிங் செட்டிங்ஸ். காம்போனன்ட்ஸ்ல டேக் நம்பர் கொடுக்கும் பொழுது என்ன ரெஃபரன்ஸ் வச்சு கொடுக்கணும், ஃபார்மேட் என்ன ஃபார்மேட் அவனே கொடுத்துருக்கான், ஒயர் நம்பருக்கு இது ஷீட் வைஸ் கொடுக்கறச்ச இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். ஸ்லாஷ் என்கிறது நம்பர் மட்டும் வரும், ஸ்லாஷ் என் வெறும் காம்போனன்ட் டேக் நம்பர், ஸ்லாஷ் எஸ்ங்கிறது ஷீட் நம்பர், ஸ்லாஷ் கீழே அவன் கொடுத்துருக்கான் பாருங்க ரெஃபரன்ஸ் லிஸ்ட், என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு ரெஃபரன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கான் பாருங்க. இந்த ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி நீங்க இங்க கோட் போடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்கான், ஸ்லாஷ் எஸ் ஷீட் வேல்யூ, ஸ்லாஷ் எஃப் இங்க பார்ப்போம், எஃப் தரல பாப்பாருங்க சொல்றேன், அது என்ன எஃப் என்னன்னு சொல்லுங்க. ஸ்லாஷ் ஏங்கிறது ரெஃபரன்ஸ் நம்பர், அதே மாதிரி கிராஸ் ரெஃபரன்ஸ்க்கு என்ன இது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்க. ஸ்லாஷ் எஃப்ங்கிறதுக்கு மதியானம் உங்களுக்கு விளக்கம் தரேன், சரி பர்சன்டேஜ் எஃப்ங்கிறதுக்கு. அடுத்தது டைட்டில் பிளாக், சுற்றி டைட்டில் பிளாக் ஒன்று பிளேஸ் ஆகிருக்கு பாருங்க. நம்மளுக்கு டயக்ராம் வரும்போது எலக்ட்ரிக்கல் கேட் ஐஎஸ்சி டைட்டில் பிளாக் ஒன்று உள்ளார இருக்கும், அதோட செட்டிங் டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்துங்க. ஒவ்வொரு லைனுக்கான செட்டிங் டீட்டெயில்ஸ் இதில் இருக்கு. இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணணும், இதெல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் லைன்ஸில். அடுத்தது இங்கே வந்து லைன் 3 லைன் 2 எத்தனை லைன் 12 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, 12 லைன்ஸ் பிளாங்க்ல இருக்கு. இந்த இடத்துல வந்து எடிட் பிளாங்க்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு எடிட் அவுட் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸில். சேம் திங் டிராயிங் டிஸ்கிரிப்ஷன்ஸ், டிராயிங் செக்ஷன் நம்பர்ஸ், சப்செக்ஷன், ஃபைல் நேம், இதெல்லாம் எனக்கு அடிஷ்னலாக வேணும். தென் இந்த டிராயிங் டிஸ்கிரிப்ஷன்ஸில் 1 2 3 என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் வேணும் மேலே இருக்கு பாருங்க, தான் டிராயிங் டிஸ்கிரிப்ஷன்ஸ் சொல்றது. அடுத்தது வருதா, இதெல்லாம் வந்து அவங்களே சொல்லுவாங்க, இந்த ஃபீல்டு எனக்கு இன்சர்ட் பண்ணி கொடுங்க டைட்டில் பிளாக்ல. டைட்டில் பிளாக் மாடிஃபிகேஷன்ஸ், இது ஷீட் வேல்யூ பிரசன்டேஷன். இது எந்த ப்ராஜெக்ட்டுக்கு மாற்ற போகிறோம், ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இப்போ எடுத்துக்கிறேன். மொத்த ரன்னிங் ப்ராஜெக்ட் இதுக்கு என்ன செய்யணும்னா, சிம்பிள் அண்ட் பெட்டர் ப்ரொசீஜர். பெஸ்ட் ப்ரொசீஜர் என்னன்னு கேட்டிங்கன்னா, க்ளோஸ் ஆல் த ப்ராஜெக்ட்ஸ், விச் ப்ராஜெக்ட்ஸ் யூ வாண்ட் டு அப்டேட், அதை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிடுங்க. புரிஞ்சதா புரியலையா? எஸ், ஹலோ, புரிஞ்சதா புரியலையா பாஸ்? எஸ் சார் புரிஞ்சது. கீழே பாருங்க, F2 அழுத்தி பார்த்தோம்னா டெக்ஸ்ட் விண்டோல தெரியும். ப்ரொசீஜர்ஸ் கமாண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன நடந்திருக்குங்கிறது சொல்லுது பாருங்க. இந்த கமாண்ட்ல சொல்லுதா? ஹலோ, எஸ் சார். ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் போய் நம்ம செக் பண்ண சொன்னோமோ அதெல்லாம் போய் செக் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணும். இது ஃபர்ஸ்ட். இதுலயே வந்து என்ன பண்ணலாம்னா யூட்டிலிட்டிஸ், ப்ராஜெக்ட் வைட் யூட்டிலிட்டிஸ், இதுல வயர் நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணணுமா சேஞ்ச் பண்ண வேண்டாமா, நோ சேஞ்சுனா சேஞ்சஸ் வேண்டாம். வயர் நம்பர்ஸ் எனக்கு தேவையில்லை, ரிமூவ் ஆல் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கேஸ் எரேஸ், ரிமூவ் ஆல் த வயர் நம்பர்ஸ், கீப் ஃபிக்ஸட் வயர் நம்பர். வயர் நம்பர்ஸை ரிமூவ் ஆல்னா வயர் நம்பர்ஸ் மொத்தமாக போயிடும். கீப் ஃபிக்ஸட் வயர் நம்பர்ஸ்னா வேரியபிள் வயர் நம்பர் மோட்ல இருந்து ஃபிக்ஸட் வயர் நம்பர் மோடுக்கு மாற்றும் ஃபைனலாக போகும் பொழுது. அடுத்தது வயர் நம்பர்ஸ்க்கு கொஸ்டின் மார்க் சேர்க்கணும், இங்கே சேர்த்து விட்டுருங்க. அதே மாதிரி ஃபிக்ஸட் இந்த கொஸ்டின் மார்க் சேர்த்தா வேரியபிளுக்கு டேர்ம்ஸில் வரணும் அர்த்தம். அதே இது எஸ்டிமேட்
Yes, sir. எஸ். அண்ட் தென் ஃபிக்ஸ் ஆர் அன்ஃபிக்ஸ். இந்த வயர் நம்பர்ஸ் வந்து ஃபிக்ஸடா வேணுமா இல்ல நார்மலா இருக்கணுமா? நார்மல் மோட்ல வயர் நம்பர் காட்டணுமா? இங்க கொடுத்துருங்க நீங்க. அடுத்தது ஃபார் ஈச் டிராயிங் ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆட்டோகேட் நல்லா தெரிஞ்சவங்க 100% தெரியுங்கிறவங்க அங்க யார் இருக்கீங்க மேடம்? பிளேட் 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 go down. No. Put in pantry அங்க வச்சிருங்க பிளேட்டை. ஜஸ்ட் மினிட் மா. சம் கிளீனிங் பர்பஸ் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் ஒர்க் டிஸ்டர்ப் ஆச்சு. சரி பாஸ். நான் என்ன பண்ண போறோம்னா ரன்னிங் ஸ்கிரிப்டுக்கு யாராவது ஐடியா இருக்கா? ஆட்டோகேட் 100% எனக்கு தெரிஞ்சவங்க அங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு 100% நல்ல ஆட்டோகேட் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்குங்கிறவங்க நல்ல கரெக்டா இருக்கா? யாராவது இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் எ ஸ்கிரிப்ட் ஃபைல்? யாருக்காவது ஐடியா இருக்கா? ஓகே, ஒன்றும் கிடையாது. இப்போ ஆட்டோகேட்ல கமாண்ட் பேசிக்ஸ் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருப்பீங்க? எங்க பேசிக்ஸ்லாம் எனக்கு ஒர்க் பண்ண தெரியும் ஓரளவு. மைக் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. எஸ் சஞ்சய். ஓகே சஞ்சய், கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுறீங்களா? சஞ்சய் கொஞ்சம் லைனுக்கு வரீங்களா? இதுல உங்களுக்கு ஸ்கிரிப்ட்னா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பேசிக்கலா சொல்லுங்க. இது வந்து என்னங்கிறது நான் விளக்கம் சொல்றேன். எல்லாருக்குமே நான் விளக்கம் தரேன். நான் விளக்கம் கொடுப்பேன், இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. தெரியலையா? இப்ப கமாண்ட் கொடுத்து ஒர்க் பண்ணிட்டு செஞ்சு காட்டுறேன்ல நானு பாஸ். ஹலோ. எஸ் சார். அத வந்து நான் வந்து தனித்தனியா கமாண்ட் கொடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது இப்ப சின்ன டிராயிங் போடுறவங்களுக்கு இது ஓகே பாஸ், செய்யலாம். இப்போ ஆட்டோகேட்ல வந்துட்டு ரெகுலரா ரொட்டீன் ஒர்க் பண்றாங்க தெரியுமா டிசைனர்ஸ், கம்பெனி பீப்புள்ஸ், பர்டிகுலர்லி கம்பெனி பீப்புள்ஸ். ஐடியா இருக்கா? பிக் ஷாட் கம்பெனிஸ் லைக் சாம்சங், பிலிப்ஸ், எல்ஜி, சோனி. இதுல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஐடியா இருக்கா? பெரிய ஸ்கீமேட்டிக்ஸ் போடுவாங்க. பெரிய ஸ்கீமேட்டிக்ஸ் பண்றச்ச என்ன செய்வாங்கன்னா, அதுவும் பர்டிகுலர் சாம்சங்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஸ்கீமேட்டிக் தான் பண்ணுவாங்க. இதுல வந்து ஆட்டோகேட்ல வந்துட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாருக்கும் ரைட் கிளிக்ல பாத்திருக்கீங்களா? ஒரு சூப்பர் ஒண்டர் ஆப்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து பக்காவா நம்மளுக்கு இவ்வளவு தூரம் ஆட்டோகேடே தேவையில்லைங்கிற அளவுக்கு பண்ணலாம். கொடுத்துருக்கேன் பாருங்க. என்ன சொல்லுது? ஆக்ஷன் ரெக்கார்டர். ஆக்ஷன் ரெக்கார்டர். இதுல ஆக்ஷன் ரெக்கார்டர்ல போயிட்டு ரெக்கார்ட்னு ஒரு ஆப்ஷன் தெரியுதா? எஸ் சார். நம்ம பெரிய டிராயிங்ஸ் எல்லாம் போடும் பொழுது எனக்கு ரிப்பீட்டபிளா அந்த ஒர்க் இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்னா ஆக்ஷன் ரெக்கார்டர்ல போட்டு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன்னா இது வந்து ஒரு கமாண்ட் ஃபைல் மாதிரி சேவ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கும். ஹலோ, இது வந்து ரெக்கார்டை தனியா வரல வந்திருக்கும். அண்டர்ஸ்டூட் ஆகுதா இல்லையா? 2 நிமிஷம் இருக்கு. அப்ப புரியுது. அப்ப என்ன செஞ்சுக்கலாம்னா முடிஞ்ச பிறகு இந்த ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிட்டு அதை வந்து ரெக்கார்டை வந்து கமாண்டா மாத்திரலாம். என்னாச்சு? ஒண்ணு சைலண்டா இருக்கீங்க எல்லாரும்? செய்யும் போது நீங்க வந்து ஒவ்வொருத்தரையும் ரிப்பீட் பண்ணி டிராயிங் போட வேண்டிய அவசியம் கிடையாது. செஞ்சுட்டு இதை வந்து நோட் பேட் ஃபைல ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலா மாத்தி வச்சுக்கோது.
எஸ்சிஆர் சொல்றது அதாவது ஸ்கிரிப்ட் ஃபைல் சொல்றது கமாண்ட் ஃபைல்னு சொல்ல இல்லை ஸ்கிரிப்ட் ஃபைல் கூட சொல்லலாம். அந்த ஸ்கிரிப்ட் ஃபைல நான் என்ன பண்ணிக்கலன்னா whenever I need நான் வந்து டிராயிங் போட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன செஞ்சா போதும், ஸ்கிரிப்ட் ரன் பண்ணா போதும் டிராயிங் வந்துடும். புரியுதா புரியலையா? ஹலோ, யாராவது ஆன்சர் பண்ணுங்கப்பா. நம்ம டிராயிங் சும்மா சும்மா போடணுங்கிற அவசியமே இல்லை. பெரிய பெரிய கம்பெனி பீப்புள்ஸ்லாம் அதான் பண்ணுவாங்க. ஒரு தடவை பிக் ஷாட் டிராயிங் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வந்து கமாண்ட் சீக்வன்ஸோ ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலாவோ கமாண்டாவோ மாத்திடுவாங்க. நானே வந்து இந்த மாதிரி 3 சாஃப்ட்வேர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். மெக்கானிக்கலுக்கு வந்துட்டு ஏதாவது பிரிட்ஜ் டெக்குக்கு ஒன்று பண்ணேன்னா இதுக்கு ஒன்று பண்ணியிருக்கோம். இல்லை கான்கிரீட் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒன்று பண்ணியிருக்கோம், அதாவது சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒன்று பண்ணியிருக்கேன், எலக்ட்ரிக்கலுக்கு ஒன்று பண்ணியிருக்கேன். சாஃப்ட்வேர் நான் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் நானே உருவாக்கியிருக்கேன். பிகாஸ் ஐ ஆம் ஆட்டோகேட் சோர்ஸ் கோட் ரைட்டர். ஆட்டோகேட் சோர்ஸ் கோட் கமாண்ட் எழுதுவாங்க தெரியுமா, அதை எழுத தெரியும். நாங்கள் அதில் வரும்போது சிம்பிள், நாங்கள் வந்துட்டு ஆட்டோ லிஸ்ட்ல ஓப்பன் பண்ணி எழுதுவோம். இதுக்கு பதில் ஆக்ஷன் ரெக்கார்டர்ல போட்டு எழுதிட்டு ப்ளே பண்ணி அதை வந்துட்டு திரும்ப திரும்ப whenever we need just we can create the model. வேலை முடிஞ்சு போச்சு. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். இதுல பண்ணோம் யூட்டிலிட்டிஸ். இதான் அவங்க சொல்லியிருக்கிறது. இங்க ஒரு ஸ்கீமாட்டிக் ரெடி பண்றீங்க, ஸ்கிரிப்ட் ஃபைல் ரெடி பண்ணிட்டு சாரி ஸ்கிரிப்ட் ஃபைல் ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலோட பாத்திரத்துக்குள்ளார போட்டுருங்க. நீங்க கமாண்ட் ஒவ்வொரு தடவை அந்த ஸ்கீமாட்டிக் போடும்போது அது ரன் ஆயிடும். அதான் ஸ்கிரிப்ட் ஃபைல் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். ஒரு டிராயிங் போடும்போது ரெக்கார்ட் பண்ணிருங்க, ரெக்கார்டை வந்து ஸ்கிரிப்டா மாத்துங்க, ஸ்கிரிப்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பாத்துல வச்சுக்கிட்டு அதை வந்து இந்த பாத்து இங்க கொடுத்துடணும். ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒன்றும் கிடையாது, லயன் 100,0 இது மாதிரி சம் கமாண்ட்ஸ் வரைகிறீங்கன்னா அதை நோட் பேட்ல எழுதுங்க. அதை வந்து நோட் பேட்ல டெக்ஸ்ட் ஃபைலை சேவ் பண்ணாம .scrன்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் ஃபைலை சேவ் பண்ணிட்டு இந்த ஆட்டோகேட் சப்போர்ட் பண்ணும் அந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை அது ரெஃபரன்ஸ் பாத்துல கொண்டு போய் வச்சிட்டீங்கன்னா, ஸ்கிரிப்ட் ஃபைலை காப்பி பண்ணி வச்சிங்கன்னா நீங்க லைன் வரைகிறதுக்கு பதிலாக அந்த கமாண்டை கால் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. எல்லா சீக்வன்ஸும் அதே பண்ணிடும். புரிஞ்சதா புரியலையா? யூசர் கமாண்ட்ஸ் சொல்றது ஸ்கிரிப்ட் இஸ் நத்திங் பட் யூசர் கமாண்ட். நம்ம பெரிய பெரிய ஸ்கீமேட்டிக்லாம் பண்றவங்களுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் import from the specified drawings settings wire types. எனக்கு wire layers wire typesலாம் எனக்கு ரிப்பீட்டபிளா வேணும். இங்க ஒரு பாத் நேம் இங்க சூஸ் பண்ணணும். இதை கொடுத்துட்டு செட்டிங்ல போனீங்கன்னா இந்த ஸ்கீமேட்டிக் ஃபைல் எடுத்துங்க. நான் வந்துட்டு பேனல் லேஅவுட் எடுத்துட்டேன். எல்லாமே பேனல் லேஅவுட். வருது பாருங்க. நம்ம அந்த அந்த இடத்துல இருக்க வயர்லெஸ் அப்படியே யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கணும், ஓகே இந்த பேட்ச் திஸ் இஸ் கால்ட் அஸ் பேட்ச் ப்ராசஸ் டிராயிங். இல்லை கரண்ட் டிராயிங் மட்டும் அதை நான் வந்து மேட்ச் பண்ணி விடணுமா, இல்லை மொத்த ப்ராஜெக்ட்டுக்கு மேட்ச் பண்ணணுமா? கரண்ட் டிராயிங்னா அந்த சீட்ல மட்டும் போய் இது மேட்ச் பண்ணி விட்டுரும். மொத்த டிராயிங் வேணும்னா இங்க இருக்கு. அவ்வளவுதான். என்னென்ன பிளாக்ஸ் என்னென்ன திங்ஸ் நீங்க அப்டேஷன்ல போட்டு வச்சிருந்தீங்களோ அந்த ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ்ல போட்டு வச்சிருந்தீங்களோ எல்லாத்தையும் அது கிளியர் பண்ணி வச்சுக்கும். எனிபடி ஹேவிங் டவுட்ஸ்? ஹலோ, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யார் பேசுறது? அஸ்வினா? இல்ல சார், பாலமுருகன் சார். பாலமுருகனா? ஓகே, புரிஞ்சுதுங்களா? எஸ் சார், புரியுது. அதர்ஸ்? கிருஷ்ணராஜ், எனி அதர்ஸ்? 15 பேர் இருக்கீங்க போல இருக்கு. ஒருத்தரும் ஆன்சர் வரல. பாலமுருகனை தவிர ஒருத்தர் இல்ல. அஸ்வின் என்னாச்சு? அஸ்வின் ஒருத்தர் இல்ல, எல்லாருமே சொல்லுங்க. புரிஞ்சதா? புரிஞ்சு சார். எஸ், முடிஞ்சு போச்சு. மதியானம் ரிப்போர்ட் ஜெனரேட் செக்கிங் எரர் செக்கிங்ல எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு மேக்ஸிமம் 2 நாள் எலக்ட்ரிக்கல் கேட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. வேற என்ன சொல்லுங்க, ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க.
உங்க ஒப்பீனியன்ஸ் கொரிஸ் எதா இருந்தாலும் பேசுங்க. ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் தான், ரொம்ப எல்லாம் வேண்டாம். யாரா இருந்தாலும் சொல்லலாம். ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு அக்செப்ட் இட். யாரா இருந்தாலும் சொல்லுங்க. ஹலோ ஹலோ எஸ் சார். யாரு? சொல்லுங்க சார், யாரு? ஓகே, இப்போ ஸ்டாப் பண்றோம். மதியானம் 1:30க்கு இப்போ ஒரு ஸ்கீமேட்டிக், ஃபுல் ஸ்கீமேட்டிக் எடுத்துக்கிட்டு அடுத்து சர்ஃபர் டூல்ஸ்னா என்ன, அதை எப்படி காம்போனன்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்றது, அது எப்படி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டைட்டில் பிளாக்ல அப்டேட் பண்றதுன்னு சொல்லி எரர் செக்கிங்லாம் மதியானம் சொல்லித்தரேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்லோவா சொல்லித்தரேன். பார்க்கலாமா? ஓகே சார். மதியம் 1:30 we will see. ஓகே சார். எனி அதர் திங்ஸ் யாராவது சொல்லணும்னு நினைக்கிறவங்க, பேசணும்னு நினைக்கிறவங்க பேசலாம், தாராளமா பேசலாம். நோ சார், எல்லாம் கிளியர். கிளியரா இருக்கா? ஓகே, பை, see you. எஸ் சார். தேங்க்யூ சார். ம்.